வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் மிதுன லக்னத்திற்கு 23 நாட்கள் ஜூன் 8 முதல் ஜூன் 30 வரை உள்ள நாட்களுக்கான கிரகங்களினுடைய பலன்களை பார்ப்போம். இப்போ நம்ம கிரக பலன் அப்படின்னு எடுக்கும் பொழுது குரு பயிற்சி, ராகு பயிற்சி, மாத கோள்களுடைய பயிற்சி, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, அந்த இடத்துல இருந்து இப்படித்தான் பலன் கொடுக்கணும் சொல்றது பொதுத்தன்மை. அதுல ஒரு நட்சத்திர ரீதியாகத்தான் அந்த கிரகம் பலன் தரும். ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை அதிபதி எங்க இருக்காரோ அதனுடைய பலனை தான் அவர் தருவார். ஸோ அந்த சிஸ்டம் தான் பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி. நட்சத்திர சூத்திர முறையில பலன் சொல்ற முறைகள்ல நம்ம பயணித்தோம்னா நமக்கு நிகழ்வுகளுக்கும் திசாபுத்தி பலன்களுக்கும் கோச்சார பலன்களுக்கும் நம்ம நல்லா பயன்படுத்தி நம்மளுடைய கேள்விகளுக்கான விடைகளை கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுக்கும். இப்போ சூரியன் 21 ஜூன் வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்க. செவ்வாயினுடைய மிருகசீரிஷம் நட்சத்திரம் ரிஷபத்திலையும் இருக்கு, மிதனத்திலையும் இருக்கு. இருந்தாலும் செவ்வாய் நமக்கு எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லக்னத்துக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு. அப்ப இந்த 21ஆம் தேதி வரைக்கும் 13 நாட்கள் 8ஆம் தேதியிலிருந்து தைரியம், நம்ம எடுக்கிற நடவடிக்கைகள், நம்ம செயல்படுற விதம், இதுல எல்லாம் நமக்கு மன திருப்தி உண்டாகும், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும், காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். இப்ப ஒரு புதுசா ஒரு ஐடியா தோணுது, அதை செயல்படுத்தி அது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு ஆசிலேஷன்ல இருக்கிறத விட அது கண்டிப்பா நம்மளுக்கு பக்கபலமா நன்மை செய்யுதுங்கிற நம்பிக்கையோடு நீங்க செய்யலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆக்கமும் ஊக்கமும் அறிவும் ஆற்றலும் நமக்கு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தும் போது எந்த விதமான சிக்கல்களும் வராது, உறவுல கூட சிக்கல்கள் வராது. இப்ப நம்ம பிரியப்பட்டு பாசம், நேசம், குழந்தைகள், கணவன் மனைவி உறவு எல்லாத்துலேயுமே ஒரு அந்யோன்யம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், குதூகலமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், ஒரு வெளியூர் போறது வர்றது, இதுக்கும் எல்லாம் கூட உங்களுக்கு அது நன்மைகளை செய்யும். சகோதர வழியிலையும் நன்மைகளை செய்யும். அப்ப இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கலாம். இந்த 21ஆம் தேதிக்கு மேல திருவாதிரை, அதாவது ராகு நட்சத்திரத்துல சூரியன் போறாரு. அதுக்கப்புறம் 18ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் திருவாதிரையில வராரு. அதே போல திருவாதிரையில 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் கிரகமும் வருது. சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாமே ராகுனுடைய நட்சத்திரத்துல போகும்போது, ராகு நமக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா, ரேவதி நட்சத்திரம் புதன் நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப இந்த புதனும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. லக்னத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா, நம்ம கௌரவம், நம்ம தொழில், நம்ம அந்தஸ்து, நமக்குண்டான மரியாதை, அங்கீகாரம், போஸ்டிங்கு எல்லாத்தையுமே அது குறிக்கின்றோம். அதை விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனாலும் கூட ஒரு 75% தான் நம்மளால சாதிக்க முடியும். இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு நம்ம கொஞ்சம் பொறுமையை சோதிப்பார். அதனால வேகம் அதிகமாக கொடுத்துருவாரு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3/4 பலன்களை கொடுத்துச்சே, 3/4 தான் வேலை முடிஞ்சிச்சே, ஒரு 25% பெண்டிங் இருக்கே அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை உண்டாக்கி, அதாவது முழுமை அடையாம ஒரு பலனை கொடுத்துரும். ஸோ அதனால வேகத்தை விட இந்த வேகத்தை கட்டுப்படுத்தி விவேகத்தை நம்ம வளர்த்துக்கணும், பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வளர்த்துக்கணும். அந்த மாதிரி வளர்த்துக்கும் போது அந்த ராகுனால வரக்கூடிய அந்த கெடுபலன்கள் குறைஞ்சிடும். அதே நேரத்துல தனிப்பட்ட முறையில ராகு 10ல இருக்கிறதுனால பல்வேறு வகைப்பட்ட தொழில் பலத்தை கொடுக்கிறாருங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர் புதன் நட்சத்திரத்துல இருக்கார். புதன் நமக்கு லக்னாதிபதி.
இந்த வகையில நீங்க வந்து கொஞ்சம் கேர் எடுத்துட்டு பொறுமையும் சகிப்புத்தன்மையா இருக்கணும். செவ்வாய் கிரகம் நமக்கு வேலை சார்ந்த ஒரு மகிழ்ச்சி சார்ந்த நம்மளுடைய எதிர்பார்ப்பை நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானமான லாபஸ்தானாதிபதி. அவர் வந்து அந்த ஸ்தானத்துல கேதுனுடைய நட்சத்திரத்துல 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். கேது நமக்கு 4ஆம் வீட்டுல இருக்கார். இந்த காலகட்டத்துல மட்டும் சில வீட்டுல சொந்த பந்தங்கள்ல தாயார் ஸ்தானத்துல சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு உடல் உபாதைகளாக தாயாருக்கு ஏற்படுறதை குறிக்கும். ஒரு சில பேருக்கு உறவுகள்ல ஏற்படக்கூடிய சில கலகம் குழப்பம், அதாவது வதந்தி மாதிரி நீ அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி குற்றஞ்சாட்டுறது, இது மாதிரியான கலகங்களை கேது உண்டு பண்றார். ஸோ அது வந்து 19ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் கிரகம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறார். அப்ப வந்து நமக்கு குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி, குழந்தைகள் கல்வி வளர்ச்சி, நம்முடைய கலைகள் ஏதாவது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதில் டெவலப்மெண்ட்டு, நமக்குண்டான சந்தோஷங்கள், திருமண காரியங்கள், இந்த விஷயத்துக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் கிரகம் சுக்கிரன் நட்சத்திரத்துல போறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு ஆடம்பரம், பொருள்கள் வாங்குதல், ஒரு உல்லாசத்தை அனுபவித்தல், இது மாதிரியான கேளிக்கைகள் நாட்டம் வரும். ஸோ அதனுடைய வகையிலையும் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. பட் பருவ வயதில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் கிரகம் என்பது ஒரு பாவ கிரகம். அப்ப ஆண் பெண் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எமோஷனல்ல கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போய் விமர்சனங்கள் இல்லாம பார்த்துக்கணும். அதுபோக நமக்கு மிதுன லக்னத்திற்கு சனி இருக்கக்கூடிய இருப்பிடம் குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை. என்னன்னா பூர்வீகம், தந்தை வர்க்கம், தெய்வ காரியங்கள், கோயில் சம்பந்தப்பட்ட காரியங்கள், இந்த மாதிரி காரியங்கள்ல சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும், தடைகள் ஏற்படும், அசௌகரியங்கள் ஏற்படும். ஸோ அதில் நாட்டத்தை குறைச்சிக்கோங்க, இன்வால்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. அதே போல் வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு கல்விகள், உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, இதில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடும். சனியினுடைய குருவினுடைய பலனை சனி தர்றாரு. சனி கிரகம் பாக்யஸ்தானத்துல இருந்தாலும் கூட குரு வந்து நமக்கு இப்ப விரய குருவாக இருக்கிறார். அப்ப அந்த கணவன் மனைவி உறவு, பார்ட்னர்ஸு, இந்த மாதிரி விஷயத்துல சின்ன சின்ன சலனங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சந்தேக புத்தியாகவும், கேள்வி கேட்கிற விதமாகவும், சங்கடங்களை உண்டு பண்ற வார்த்தைகளை பேசுறதாகவும் அமையும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கை செலுத்திக்கோங்க. ஜென்ரலாகவே தொழில் பலம் கிடையாது. வேகம் மட்டும் படபடன்னு வேகத்தை குறைச்சிட்டு விவேகத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் பலம் வளர்ச்சி அடையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய புதிய இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தினுடைய நட்சத்திர சூத்திர முறையில் கணித்து பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.